வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி 5/6/2026 ஃப்ரைடேவோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நம்மளுடைய அந்த அஸ்யூஷுவல் கான்செப்டான ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹையை வச்சு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆச்சு, எங்கேயாச்சும் நமக்கு ட்ரேடிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சா அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷன் போய் டிஸ்க்ளைமர் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் ஒளிபரப்பப்படுற எல்லா வீடியோக்களுமே எஜுகேஷன் பர்பஸுக்காக மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,438. ஹை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,516. ஒரே விஷயத்தை தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம். போர் அடிக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படலைன்னு அர்த்தம். ட்ரேடிங்கை பொறுத்தவரை அந்த போர்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு கான்செப்டை ரிப்பீட்டடாக பார்த்து பார்த்து போர் அடித்து போயிடுச்சு அப்படின்னா தான் நம்ம ட்ரேடிங்கில் கரெக்டாக போயிட்டுருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொரு நாளும் புதுசாக எக்ஸைட்மெண்ட்டோடு நம்ம பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இதில் நம்மளால் சக்ஸஸ் ஆகவே முடியாது. ஓகேவா? நான் சொல்லியிருக்கேன், நம்மளுடைய அந்த கண்டிஷன் படி ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டிலோட லோவையும் ஹையையும் மார்க் பண்ணிக்கிறோம். ரெட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹை ஸ்ட்ரைக் எடுத்துக்கிறோம். க்ரீனாக இருந்துச்சுன்னா லோ ஸ்ட்ரைக்கோட காலை எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஹை ஸ்ட்ரைக்கில் புட்டை எடுத்துக்குவோம், லோ ஸ்ட்ரைக்கில் காலை எடுத்துக்குவோம். வீடியோ லென்த்தாக போகக்கூடாது, கொஞ்சம் ஷார்ட்டானமே முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் முன்னாடியே எல்லா பாயிண்ட்டையும் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா ஒரே விஷயத்த தானே சொல்கிறோம். புதுசாக பார்க்குறவங்களுக்கு மட்டும் வேணால் உள்ளே போய் வீடியோ பார்த்துக்க சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக நான் எல்லா ஹை லோவையும் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இன்றைக்கி நமக்கு 23,516 ஹை ஸ்ட்ரைக்கு. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா 23,500 புட்டை எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ நல்லா கவனிங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 23,500 புட்டில் 23,500 புட்டோட லோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 110. இவனோட ஹை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 173. இந்த ரெட் கலரில் இருக்கிறது இவனோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹை. இந்த க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இது இவனோட ஆப்பனண்ட்டோட லோ 150. இவனோட ஆப்பனண்ட்டோட ஹை 177. சரிங்களா? அடுத்து இந்த எல்லோ கலரில் இருக்கிறது ஆவரேஜ் லைனு 156. ப்ளூ கலரில் இருக்கிறது ப்ரீமியம் ரேஞ்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலாக அதையும் நம்ம இயர்லி வீடியோவில் சொல்லியிருக்கோம். பட் சிலருக்கு இன்னமும் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் சில கன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த 6 லைன் போட்டிருக்கேன். இனிமேல் கம்பல்சரி நம்மளோட ஒவ்வொரு வீடியோலையும் இந்த 6 லைன் இருக்கும். நீங்களும் இந்த 6 லைனை போட்டுட்டு ட்ரேடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எங்கே என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும். ஓகேவா? இப்போ நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் முடிகிறப்ப இவனோட லோக்கு மேலே இருக்கான், இவனோட ஆப்பனண்ட்டோட லோக்கு மேலே இருக்கான். ஆவரேஜ் லைனு ப்ளஸ்ஸு அந்த புட் ப்ரீமியம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. புட் ப்ரீமியம்னா என்ன அப்படின்னா, நேற்று மார்க்கெட்டு முடிஞ்சதுக்கப்புறம் 23,500 நம்ம எடுத்துக்கிறோன்னா 23,500 புட்டோட லோவையும் 23,500 காலோட ஹையையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். அதுதான் புட் ப்ரீமியம். இதே கால் ப்ரீமியம் கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ரீவியஸோட காலோட லோவையும் புட்டோட ஹையையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த டேட்டாஸ்லாம் தேவை, டெய்லியும் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி தேவை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலோட லிங்க்கு கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டேன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ஆவரேஜ் லைனு, கால் ப்ரீமியம், புட் ப்ரீமியம் எல்லாமே வந்துடும். ஓகேங்களா? அப்போ நம்ம இன்றைக்கி இந்த இடத்துல ஒரு 160க்கு நான் என்ட்ரி போனேன். ஓகேவா? இன்றைக்கி இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஒரு 160க்கு என்ட்ரி போயிருந்தீங்க அப்படின்னா நம்மளோட அஸ்யூஷுவல் கான்செப்ட் படி ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120. டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 200. ஆக்சுவலாக இன்றைக்கி இந்த ஆர்பிஐ மீட்டிங் நடந்ததுனால அந்த ஒரு அரை மணி நேரம் 1 ஹவர் மார்க்கெட் மேலே கீழேன்னு ஹை வாலட்டைலாக இருந்துச்சு. சரிங்களா? நமக்கு மோஸ்ட்லி பிகினர்ஸாக இருக்கிறவங்க இந்த மாதிரி நியூஸ் டைம்லலாம்
ட்ரேடு பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர். ஏன்னா மினிமம் நீங்கள் 20 புள்ளி தான் ஸ்டாப் லாஸ்லாம் போடுறீங்கன்னா டக்குன்னு அடிச்சிருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், எந்த ஒரு ரிஸ்க்குமே கிடையாது. நம்மளோட கான்செப்ட் படி பொதுவாகவே நீங்கள் எந்த கான்செப்ட் எடுத்தாலும் என்ட்ரி போகிறதுக்கு முன்னாடி நம்ம எங்கே என்ட்ரி போகணும், ஏன் என்ட்ரி போகணும்னு தெரிஞ்சிருக்கணும். என்ட்ரி போனதுக்கப்புறம் எவ்வளோ ஸ்டாப் லாஸ் எவ்வளோ டார்கெட்டுன்னு முடிவு பண்ணி போட்டதுக்கப்புறம் அதில் நம்ம சமரசமே பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஒன்ஸ் டார்கெட் அடிக்குதா அல்லது ஸ்டாப் லாஸ் அடிக்குதான்னு மட்டும் பார்க்கணும். அப்போ இன்றைக்கி நீங்கள் இந்த இடத்துல 160 போட்டிருந்தீங்கன்னா நமக்கு டார்கெட்டு 200 ஹிட்டு 220 கூட போச்சு. ஓகேவா? ஆனால் நம்மளோட டைம் அந்த 9:30 to 10க்குள்ளே போகாமல் கொஞ்சம் எக்ஸஸாக போச்சு. ஓகேவா? ஆனாலும் நம்மளோட ஸ்டாப் லாஸுக்கு எந்த பிரச்சனை இல்லை. பார்த்தீங்களா? இல்லை நான் இங்கே 160க்கு போட்டு அந்த 10 மணி நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, அதுக்குள்ளே வரலை அப்படிங்கிறனால இதுக்கு மேலே வர்றப்போ நீங்கள் காஸ்ட்டு கூட வெளியில் வந்திருக்கலாம். இல்லை அது ஓட விட்டு 160 போட்டு 200 வெளியில் வந்திருக்கலாம். இது கேஸ் முடிஞ்சு போச்சு. இவனோட ஆப்பனண்ட்டையும் நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். நீங்கள் எப்போதுமே அந்த சைடு என்ட்ரி போகிறப்ப இங்கேயுமே நீங்கள் வந்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஏன்னா இவனை வச்சே நம்ம இவனோட ஆப்பனண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கானான்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், இவனோட கால் ப்ரீமியமுக்கு கீழே இருக்கான், இவனோட ஆப்பனண்ட்டோட ஹைக்கு கீழே இருக்கான். அடுத்தது வந்து இவனோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹைக்கு கீழே இருக்கான், ஆவரேஜ் ப்ரைஸ்க்கு கீழே இருக்கான், இவனோட லோக்கும் கீழே இருக்கான். என்ன எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட 6 லைன் போட்டிருக்கோம், 6 லைனுக்குமே கீழே தான் இருக்கான். ஓகேவா? அப்போ நம்ம தைரியமாக வந்து ரிப்பீட்டடாக என்ட்ரி இவனோட ஆப்பனண்ட் இருக்கா பார்த்தீங்களா, 23,500 புட்டு, அதில் நம்ம போயிருந்துருக்கலாம். இப்போ பாருங்க, அவன் மதியத்துக்கு மேலே திரும்ப அகைன் நான் சொல்லியிருக்கேன்னா ரவுண்ட் ஃபிகர்னு சொல்லி 12 o'clock இந்த இடம் தானே, 12 o'clock இதே 150 அல்லது 160, ஏன்னா ஆவரேஜ் லைனுக்கு மேலே போகிறப்ப நீங்கள் என்ட்ரி எடுத்திங்கன்னா 160 எடுத்துருந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 260. இதெல்லாம் வந்து நீங்கள் சாதாரணமாக நினச்சிங்கன்னா சாதாரணமாக தான் அர்த்தம். லாஜிக்காக நினச்சிங்கன்னா அது எப்படி 160லேருந்து கரெக்டாக 260க்கு 100 பாயிண்ட்டு போகுது, நல்லா யோசிச்சு பாருங்கள். ஸோ இது எல்லாமே வந்து மார்க்கெட்டுங்கிறது எல்லாமே மேக்ஸை பேஸ் பண்ணி முழுக்க அல்காரிதம் தான், நம்பர்ஸ் தான். ஸோ நம்ம இங்கே போய் இண்டிகேட்டரையோ வால்யூமையோ ப்ரைஸ் ஆக்ஷனையோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டையோ பார்த்து விட்டுதோன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேவா? அப்போ இன்றைக்கும் நமக்கு இந்த நான் வந்து காலையில் ஒரு 2,600 40 பாயிண்ட் நம்ம என்ட்ரி எடுத்து டார்கெட்டு கிட்ட ஆயிடுச்சு. அந்த வந்த ப்ராஃபிட்டை வச்சு இங்கே ஒரு என்ட்ரி போட்டிருந்தீங்கன்னா அகைன் ஒரு 100 பாயிண்ட்டு, இங்கே ஒரு நமக்கு 6,500. இந்த வாரத்தை பொறுத்தவரை 5 நாள் நம்மளோட ட்ரேடிங் டே நடந்திருக்கு. அந்த 5 நாள்லையுமே 40 பாயிண்ட்டு டார்கெட்டு கொடுத்தது இல்லாமல் மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே அந்த 3 நாளும் 200 பாயிண்ட்டு கொடுத்துச்சு. தேர்ஸ்டேவும் ஃப்ரைடேவும் 100 பாயிண்ட்டு ஒரு ரிவர்சலில். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம 5 நாளுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 8,000க்கு மேலே ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி நமக்கு சான்சஸ் கிடச்சிச்சு. நமக்கு அவ்வளோலாம் தேவையில்லை. ஏன்னா நம்ம அந்தளவுக்கு க்ரீடாக இருந்தோன்னா சில டைம் வந்ததும் போயிடும், நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுவோம் சில நேரம். நமக்கு தேவை ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு, ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சா க்ளோஸ் பண்ணிடணும், டார்கெட் அடிச்சிச்சா க்ளோஸ் பண்ணிடணும். இப்படியே ஒரு 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம்னு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஜெயிச்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை உங்களுக்கு வந்துடும். இந்த கான்செப்ட் சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டு நீங்கள் எந்த டவுட்னாலும் கேட்கலாம். கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன், ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆப்ஷன் ட்ரேடிங்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட் தரக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. அதுக்கு தேவை மைண்ட் செட்டு மட்டும்தான். நமக்கு ஒரு 10% ஒரு ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சு நம்ம 90% மைண்ட் செட் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தோன்னா கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஸ்லோ அண்ட் கையெல்லாம் கூட விட்டுட்டு நீங்கள் ஆவரேஜ் லைனுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டுமே வச்சு நீங்கள் அந்த ஆவரேஜ் லைன்லேருந்து என்ட்ரி எடுத்து கீழே ஒரு 40 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு மேலே ஒரு 40 பாயிண்ட் டார்கெட் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் நல்லா ப்ராஃபிட் பண்ண முடியும். நான் எதுவுமே பண்ணலைங்க, ஒரே கான்செப்டை தான் கண்டினியூஸாக எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். போர் அடிக்கலாம், வாழ்க்கையில் போர் அடிக்கிற விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு வந்து
சக்ஸஸை கொடுக்கும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஸ்கூல் படிக்கிறப்ப படின்னு சொல்லியிருந்தா உங்களுக்கு அது போர் அடிக்கிறதா தெரிஞ்சிருக்கலாம். ஒரு லைப்ரரி போய் புக்கு படி அப்படின்னு சொன்னால் அதுவும் உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி தெரிஞ்சிருந்திருக்கலாம். பெரியவங்க உங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் சொல்கிறாங்கன்னா அதுவும் உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் நாளாக ஆக ஆக உங்களுக்கு வயசு ஆக 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 தான் அதோட முக்கியத்துவம் புரிய வரும். ஓகேவா? அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ நம்ம ஏன் இந்த மாதிரி வீடியோ போடுறப்ப அதில் கொஞ்சமாக இந்த மாதிரி சில விஷயத்தையும் சொல்கிறோன்னா, சைக்கலாஜிக்கலாக நம்ம இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும். நாம் கொஞ்சம் வளர வளர நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆனால் தான் நமக்கு அடுத்து வரவங்களுக்கு நம்மளால் சில விஷயத்த சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான். இங்கே பாருங்கள், திரும்ப கூட ஈவினிங் கூட பாருங்களேன், 160 என்ட்ரி எடுத்திருந்தா 200. சும்மா இன்றைக்கி அழகாக விளையாண்டுருந்துருக்கலாம், போட்டு பிடிச்சிருந்துருக்கலாம். பட் எந்த காரணத்தை கொண்டும் 40 பாயிண்ட் ஸ்டாப் லாஸில் சமரசம் பண்ணிக்காதீங்க. ஒன்ஸு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டிங்கன்னா அதை ரெடியூஸ் பண்ணுறதோ அல்லது ஸ்டாப் லாஸை ரிமூவ் பண்ணுறதோ செய்யவே செய்யாதீங்க. பேனிக் ஆகாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல நினச்சேன். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.